அண்மையில் நடைபெற்ற கலைஞரின் வைர விழாவில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அகில இந்திய அரசியல் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக கலைஞரும் விழாவில் கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டது. ஆனால் வெளியே வந்தால் அவருக்கு நோய் தொற்று ஏற்படலாம் என்று யோசித்த அவரது குடும்பத்தினர் கலைஞர் விழாவுக்கு வருவதை தவிர்த்தனர். அவரை பார்க்க விரும்பும் முக்கிய தலைவர்களை மட்டும் டாக்டர்களின் ஆலோசனைகளை பெற்று வீட்டிலேயே பார்க்க அனுமதிக்க முடிவு செய்தனர். கலைஞர் அவ்வப்போது நினைவாற்றலை இழப்பதாக கூறப்பட்ட நிலையில் டாக்டர்கள் அவரது நினைவாற்றலை பரிசோதித்தனர். அப்போது கலைஞரிடம் உங்க பெயர் என்னன்னு கேட்டதும் கருணாநிதினு சொல்லியிருக்கிறார். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பெயர் என்னன்னு கேட்டதும் அனைவரும் கனிமொழின்னு சொல்லுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அண்ணன்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் எதிரணியில் இருக்கும் அகில இந்திய தலைவர்கள் சென்னையில் ஒன்று கூடுவதை மத்தியில் ஆளும் பாஜக உன்னிப்பாக கவனித்து வந்துள்ளது. இது பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் கூட்டமாகவும் பார்க்கப்பட்டுள்ளது. வைர விழாவில் கூடும் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மாட்டிறைச்சி விவகாரத்தை கையில் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பயந்ததைப் போல எதுவும் நடக்கவில்லையாம். மேலும் கூட்டணி குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று உளவுத்துறையின் மூலம் மேலிடத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தான் பாஜக இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.